இது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 21 வருடத்திற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு அந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது. இதில் தமிழக அரசாங்கம் இவ்வளோ மக்கள் வருவார்கள் என்று ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தி அதில் எவ்வளோ பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு, அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம். அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால தான் இவ்வளவு பேர் இன்றைக்கு 4-5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பல பேர் மருத்துவமனையில் இருக்கார். ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும். 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா காவல்துறையானது, தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் தான் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது. ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், இங்கே 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி, ரெண்டுலேயுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் கருத்து கணிப்புகள்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட சொன்னாங்க. ஆனால் 3வது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள்லாம் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் இன்றைக்கு நீங்கள் ஆர்டிக்கல் 370 எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் அங்கே சுதந்திரமாக நடமாறுகிறார்கள். மக்கள் சுதந்திரமாக வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு மக்கள் குறிப்பாக அங்கே வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரித்து வைத்திருக்க முடியும்? அவர்கள்லாம் வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அண்ணா, இங்கே பாருங்கள், நாட்டு சம்மந்தமான விஷயம், பொறுப்போ கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிக்கல் 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, அது 370 எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடில் இருக்கிறது? ஒரு ஸ்டோன் கல்வீச்சாவது இருந்திருக்கா? முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோட்டில் கல்வீச்சுகள் பேசிகிட்டு பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்விகளை தவிர்க்கிறது நல்லது. நன்றி அண்ணா. அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. என்னால் முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல, அதை ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க. நன்றி.